அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி, சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். 2024 வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி ரிஷபராசியில் குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். 2024 வருடம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார். குரு வக்கர பயிற்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது பார்த்திங்கன்னா 2024 வருடம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 2ஆம் பாதத்திற்கு ராகு பயிற்சி ஆகிறார். ராகு நட்சத்திரத்தில் சனி பகவானும் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திரநாதன் சனி பகவான் விரயத்திலே ராகு நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி உங்களுக்கு நடக்கிறது. சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது பூமி, மண், மனை, வீடு, நிலபுல சொத்துக்கள் வழியில் யோகம் அடைந்திருக்கலாம். அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடந்திருக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சனி பகவானுடைய வக்கர காலங்களில் இதை தங்க நகை ஆபரணம் எடுத்திருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், ஒரு சிலர் நிலபுல சொத்துக்கெல்லாம் கூட வாங்கியிருக்கலாம். சனி பகவான் 2024 வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி 12வது வீட்டிலே வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரார். இப்போ 7.5 நாட்டு சனியின் விரயச்சனியினுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மீண்டும் உங்களுக்கு பயணங்கள் தொடரும். ஒரு 150 நாட்களாக உங்களுக்கு அலைச்சல் குறைவாக இருந்திருக்கும், பயணங்கள் குறைவாக இருந்திருக்கும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரும்போது மீண்டும் நீங்கள் பாத யாத்திரை, கிரிவலம், பயணங்கள் இப்படி அலைச்சல் அதிகமாக இருக்கும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது விரயச்சனியின் பாதிப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மீனராசிக்கும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2024 வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். கோச்சாரத்திலே 3, 4, 6, 8, 12ஆம் வீடு ஜென்ம ராசியில் குரு வரும்போது குருவால் பெரிய அளவு ஆதாயம் பெற முடியாது. பணங்காசு வழியில் தொந்தரவுகளாக இருக்கும். எண்ணங்கள் பெரிய அளவு பிரம்மாண்டமாக இருக்கும், அதை செயல்படுத்த முடியாது. 3ஆம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது காரிய தடை, பண நஷ்டம் இப்படிலாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும். எடுக்கின்ற காரியங்கள், முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜெயமாகும். உங்களுடைய தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, வர்த்தகம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் எடுக்கும்போது உடனே சக்ஸஸ் ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிதாக நீங்களே முதலாளியாக இருக்கக்கூடிய உங்கள் தொழிலுக்கு அந்த தொழிலை விரிவுபடுத்தலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரம் அடைந்திருந்தார் என்றால் 3ஆம் வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரிய அளவு தொழில் விருத்தி அடையும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 3ஆவது வீட்டிலே ராசிநாதன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் பலமாகிறது. வக்கர குருபகானுடைய 5ஆம் பார்வை கலத்தரஸ்தானத்தின் மேல் விழும்போது திருமண வயதில் உள்ளவர்கள்
வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், முதல் தாரமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி, வரன் செட் ஆகும், திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணைக்கு இதே நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா, வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை இப்படிலாம் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகும். நண்பர்களிடம், உறவினர்களிடம் ஒத்தாசை, உதவிகள் எதிர்பார்க்கலாம். வக்கர குருபகனுடைய நேர் 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையாருடைய ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சகல பாக்கியங்களை கொடுக்கப் போகிறார். வக்கர குருபகனுடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மூத்த உடன்பிறப்புகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். 3ஆம் வீட்டிலே குருபகன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் முயற்சிகள் 80% வெற்றி அடையும். நட்சத்திரநாதனும் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஜென்ம நட்சத்திரத்திலே ராகு வரும்போது பிரம்மாண்டமாக பெரிய அளவு ஆசைகளை கொடுப்பார். பேராசைப்பட்டு குடும்ப நபர்களை நம்பாமல் வெளியிட நபர்களை நம்பி பணங்காசு கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். இன்டர்நெட்டு, ரேஸு, சூதாடுறது, பிரம்மாண்ட அதிர்ஷ்டங்களை நம்பி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் ஏமாந்து போயிடாதீங்க. இப்போ உங்களை எந்த வழியிலும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த ராகு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ராகுவும் சனி பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது உங்களை பார்த்து ஊரே பொறாமப்படும். அந்தளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுடைய வழி சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஊரே உங்களை பார்த்து ஏளனமாக, கேவலமாக பேசக்கூடிய அமைப்பும் வந்துவிடும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க. ராகு மற்றவர்களை நம்பக்கூடிய கிரகம். அப்படியே நம்ப வச்சு உங்களை ஏமாற்றி முழுசாக மற்றவர்களிடம், ஊராரிடம் அசிங்கப்படுற மாதிரி, அவமானப்படுற மாதிரி, பணத்தை விட்டுட்டு கடன்காரனாக ஆகிற மாதிரி ஏற்படுத்திவிடும். எல்லா வழியிலும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி மிகுந்த கவனம் தேவை. விரயத்திலே 12ஆம் வீட்டிலே குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரும்போது விரயங்கள் பலமாக இருக்கிறது. வீடு கட்டலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், கடன் இருந்தால் கடனை கட்டலாம். விரயம் பலமாக இருக்கும்போது வீட்டை விட்டு, உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போய் வேலை செஞ்சு, தொழில் செஞ்சு வெளியூரில் போய் பணம் சம்பாதிக்கலாம். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடம் என்பது அயன சயன போக விரய மோட்சஸ்தானம். இப்போ படுத்து நன்றாக தூங்க முடியாது. அதிகம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் இரவு டியூட்டி அமையும். பகல் டியூட்டி நீங்கள் கேட்டால் கூட அதிகம் உங்களுக்கு பகல் டியூட்டி வராது, இரவு டியூட்டி தான் போடுவாங்க. அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்க்குற மாதிரி, உறக்கம் கெடும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை சத்ருஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பகை, போட்டி, எதிர்ப்பு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பகை, போட்டிலாம் வரத்து கொண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பெரிய அளவு வேலையில் பிரச்சனை இருக்காது. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு இருக்கிறது. வெட்டு வெடுக்குன்னு பேசி குடும்ப நபர்களை அவங்க பேசுகிறத நீங்கள் புரிஞ்சிக்காமல் அவங்க வாயை அடைக்கிறத விட்டுட்டு குடும்ப நபர்கள் சொல் பேச்சை கேட்டு உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் செயல்படுங்க. பணங்காசை வீண் விரயம் செய்து விடாதீர்கள். பணங்காசில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தாலும் நிறைவேற்ற முடியாது. வக்கரம் பெறக்கூடிய குருபகவான் பார்வையும் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய சனி பகவான் பார்வையும் பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தந்தையாருடைய அறிவுரை பெற்று உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் செயல்படுவது நல்லது.
கோச்சாரத்திலே 12வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது காலுக்கு அதிக அலைச்சல் ஏற்படும். நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி அல்லது நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. உக்காந்து வேணாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா இந்த சனி பகவான் விடமாட்டார். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பாத யாத்திரை, கிரிவலம் இப்படி உங்களுடைய பயணங்கள் மீண்டும் தொடரும். வேலை தொழில் சார்ந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். பாத யாத்திரை, கிரிவலம் செல்வது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு விரயச்சனியின் பாதிப்புகள் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்க இந்த ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.